விஜய் சார் வந்து கரூருக்கு மக்களை சந்திக்க வந்தாருங்க. அவர் வந்து போன கொஞ்ச நேரத்தில் ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்தது. அந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு 41 பேர் பொதுமக்கள் இறந்துட்டாங்க. அது என்னன்னா, கூட்ட நெரிசல்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த கூட்டத்தில் நெரிசல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இந்த கூட்ட நெரிசல் வந்து இயற்கையாக நடந்ததா, செயற்கையாக நடந்ததா அப்படிங்கிறத இப்போது சிபிஐ வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அது விசாரணையில் முடியல தான் தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பொதுக்கூட்டத்தில் இறந்தாங்க இல்லையா, அந்த 41 குடும்பங்களில் ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வீட்டில் வந்து 2 பேர் இறந்துருக்காங்க. அவங்க 2 பேரையுமே வந்து இவங்க கூட்டத்தில் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க அந்த கூட்டத்தில் அடிபட்டு, மிதிப்பட்டு, அவங்கள ஏதோ யாரோ அடிச்சிருக்காங்க, மிதிச்சிருக்காங்க, தள்ளி விட்டுருக்காங்க. அப்படி தள்ளி விட்டு அந்த மாதிரி அடிபட்டு, மிதிப்பட்டு கிடந்தவங்கள இவங்க பார்த்துருக்காங்க. ஆனால் ஒரே குடும்பத்தை சார்ந்த 2 பேர். அது ஒரு குழந்தை, அதாவது ஒரு சிறிய வயது குழந்தை, அப்புறம் ஒரு பெரியவங்க. இவங்க 2 பேரையும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கூட்ட நெரிசல் நடந்தது இல்லையா, அப்போ வந்து ஆம்புலன்ஸ் ஒரு 50 ஆம்புலன்ஸ் கிட்ட லைனாக வந்திருக்கு. சரி, இவங்க ஆம்புலன்ஸ் வருதே, ஹாஸ்பிட்டலில் தானே கூப்பிட்டு போவாங்க, அங்கே வந்து நல்லா ட்ரீட்மெண்ட் தருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்டுருக்காங்க. அந்த ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்டு அவங்கள வந்து அந்த ஆம்புலன்ஸ் வந்து அரசு மருத்துவமனை மற்றும் அரசு கல்லூரி கரூர் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. ஆனால் அங்கே வந்து அவங்க இறந்துட்டாங்க. 2 பேருமே இறந்துட்டாங்க. ஆனால் இப்போது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் வீட்டில் உள்ள 2 உறுப்பினருமே நாங்கள் பார்த்தோம். அவங்கள நாங்கள் தான் ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்டோம். அவங்க போகும்போது உயிரோடு தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறது தெரியல. அவங்க 2 பேரையும் நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய், அதாவது நாங்கள் வந்த வாகனத்திலேயே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் முதலுதவி கொடுத்துருந்தாலே அவங்க பொழைச்சிருப்பாங்க. ஆனால் அங்கே ஹாஸ்பிட்டலில் என்ன நடந்ததுன்னு தெரியல. அன்றைக்கி நைட் என்ன நடந்தது அப்படிங்கிறதே தெரியல. ஹாஸ்பிட்டல்